தென்காசி இளஞ்சி பகுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கருணாஸ் வாக்கு சேகரித்த போது பணம் பதவி தருவதாக கூறி அழைத்த போதும் தான் பாஜகவிற்கு செல்லவில்லை என பரபரப்பாக பேசினார். என்னை யாரும் என்னை வற்புறுத்தியெல்லாம் என்னை இங்கே பிரச்சாரத்துக்கெல்லாம் என்னை யாருமே கூப்பிடல. ஆனால் படுத்தா தூக்கம் வரல. கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம நாட்டினுடைய நிலைமை 2014க்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இளைஞர் தாமரை மாநாடுன்னு திருச்சியில் தமிழிசை தலைவராக இருக்கும்போது நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க, மோடி ஜி 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 உங்களுக்கு ஜி 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 ஜின்னு ஒரு மாலையெல்லாம் போட்டு அப்புறம் தலையில் ஜி ஜி ஜின்னு ஒரு கிரீடமெல்லாம் வைப்பார் அப்படின்னாங்க. எங்களுக்கு தேவையில்லைப்பா, இங்கே இருக்கிற கிரீடமே எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு முடிவு பண்ணோம். அந்த டயத்தில் எல் முருகன் தலைவர் பிஜேபிக்கு தலைவராக இருந்தார்ல, அவரும் நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீங்கள் சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவலில் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, எந்த வாரியத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொல்லுங்கள். பெட்ரோலிய வாரியமா இருந்துக்கங்க, ஹார்பர் துறைமுகத்தை அதானிகிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எங்கே இருக்கு? ஸோ ஆனாலும் துறைமுகத்துக்கு ஒரு வாரியம் எடுத்துக்கங்க. ஏங்க, ஒரு பெட்ரோல் பங்குக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா 20-25 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கு அடுப்போ கார் வேற, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாரியம், முன்னாடி கொடி கிடின்னு பயங்கர பில்டப்பாக இருக்கும். வாங்க, இதெல்லாம் சொன்னால் எவனாலும் போவானா போக மாட்டானா? ஆனால் அப்படியும் போகாமல் ஒருத்தன் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறது தான் முக்கியம். அதை பிஜேபியில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுத்திட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.